வெல்கம் டு ஃபேண்டசி ஸ்டோரீஸ். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டு லைக் போடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 16. ஏமாற்றம். தன்னுடைய மகனும் மருமகளும் அறையினுள்ளே ஜாலியாக விளையாடிக் கொண்டிருக்க அதை கவனிக்காமல் உள்ளே நுழைந்தாள் ராஜி. ராஜி உள்ளே நுழைந்ததும் ஒரு நிமிடம் பதறிப்போனாள். அவள் வந்ததை பார்த்த குமார் மற்றும் அகிலா இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் விலகி அமர்ந்தனர். உடனடியாக எழுந்து வேகமாக ராஜியின் அருகே சென்று, கொடுங்கத்த என சொல்லியபடி ராஜி கையில் வைத்திருந்த 2 டீ கிளாஸ்களையும் வாங்கினாள் அகிலா. அகிலா அந்த டீ கிளாஸை வாங்கியதும் உடனடியாக அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள் ராஜி. அந்த அறையை விட்டு வெளியே வந்த ராஜி, சின்னஞ்சிறுசுங்க இருக்கிற ரூம்ல கதவை தட்டாம கூட போயிட்டியே என தனக்குத்தானே பேசிக்கொண்டு தன் தலையில் அடித்துக்கொண்டு தன்னுடைய வேலையை மீண்டும் கவனிக்க ஆரம்பித்தாள். தன் கணவனது அறையினுண்டே தன்னுடைய வருங்காலத்தை நினைத்தபடி கனவு கண்டு கொண்டிருந்தாள் அகிலா. அதே நேரம் அவளது அருகே குமார் நன்றாக அசந்து தூங்கிக் கொண்டிருந்தான். காலையில்தான் அகிலாவின் உறவினர்கள் அவனை அடித்தார்கள். அதனால் அவனது உடல் மிகவும் சோர்வாக இருந்தது. எனவே அவன் தன்னுடைய அறையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். குமார் உறங்குவதை கூட கவனிக்காமல் ராஜி தன்னுடைய முதலிரவு மற்றும் வருங்கால வாழ்க்கையை நினைத்து கனவு கண்டு கொண்டிருந்தாள். அந்த தருணத்தில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. உடனே அகிலா எழுந்து வந்து கதவை திறந்தாள். அப்பொழுது அங்கு ராஜ் நின்று கொண்டிருந்தாள். ராஜியின் கையில் ஒரு புதிய புடவை இருந்தது. அது மட்டுமில்லாமல் அந்த புடவையின் மீது அநேக நகைப்பெட்டிகள் இருந்தன. அவற்றை அகிலாவிடம் கொடுத்து, இந்தாம்மா, போய் குளிச்சுட்டு இதையெல்லாம் போட்டுக்கிட்டு வா என சொல்லவும் அகிலா வெட்கத்தோடு அதை வாங்கிக் கொண்டாள். அகிலா வழக்கம் போல ஒரு துண்டு மற்றும் மாற்று உடையையும் எடுத்துக்கொண்டு வீட்டின் பின்புறம் இருக்கும் பாத்ரூமுக்கு குளிக்க சென்றாள். அகிலாவின் மனமகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. நேராக பாத்ரூமுக்கு சென்றவள் மிகவும் வேகமாக குளித்துக் கொண்டிருந்தாள். மறுபடியும் தன்னுடைய அறையில் தூங்கிக் கொண்டிருந்த குமாரை எழுப்பினாள் அவனுடைய அம்மா. குமாரு, எழுந்திருப்பா, இன்னைக்கு உனக்கும் அகிலாவுக்கும் முதலிரவு. இந்த நேரத்துல நீ இப்படி தூங்கிக் கொண்டே இருக்கியே என கேட்க, உடம்பு ரொம்ப டயர்டா இருக்குமா, அதான் தூங்கிட்டேன். சரிப்பா, எழுந்திரு, போய் குளிச்சுட்டு வா என தன் மகனிடம் சொல்ல, குமாரன் குளிப்பதற்காக எழுந்து வெளியே சென்றான். அப்பொழுதுதான் அந்த பாத்ரூமில் அகிலா குளிக்கிறார் என்பது அவனுக்கு தெரிந்தது. அவள் குளித்து முடித்துவிட்டு வரட்டும், அதுவரை காத்திருக்கலாம் என காத்திருந்தான். அதற்குள் குமாரின் அறையை குமாருடைய வங்காளி இருவர் வந்து அலங்கரித்தனர். சிறிது நேரத்திற்குள் மிகவும் அழகாக அந்த அறையை அலங்கரித்திருந்தனர். அகிலா குளித்து முடித்துவிட்டு மாற்று துணியை போட்டுக்கொண்டு வெளியே வந்தாள். அகிலா பாத்ரூமிலிருந்து வெளியே வரும் காட்சியை பார்த்த குமார் சிலை போல இருந்தான். இத்தனை நாட்களாக தூரத்தில் பார்த்தவள் இன்று தன் அருகில் இருக்கிறாள், அதுவும் தன் மனைவியாக இருக்கிறாள் என்பதை அவன் வியப்போடு பார்த்து கொண்டிருந்தான். தன் கணவன் தன்னை கண்ணிமைக்காமல் பார்ப்பதை கவனித்த அகிலா வெட்கத்தில் முகத்தை மூடிக்கொண்டு வீட்டினுள்ளே ஓடினாள். அகிலாவின் மனம் முழுக்க அவளுடைய வருங்கால வாழ்க்கையை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பதால் அருகில் இருந்த தங்களுடைய வீட்டில் எந்த ஒரு விளக்குகளும் எரியவில்லை என்பதை கூட அவள் கவனிக்கவில்லை. அகிலா வெட்கத்துடன் வீட்டினுள்ளே ஓடியதும் தன் குமார் அருகிலிருந்த அகிலாவின் வீட்டை பார்த்தான். நல்ல வேளை அவங்க வீட்டை பார்க்கல. அப்படி பார்த்திருந்தா தேவையில்லாம அழுதுருப்பா. இவ எப்படி கவனிக்காம போனா என நினைத்துப்படி யோசித்துக் கொண்டிருந்தான். எது எப்படியோ இவ பார்க்காம போனதும் நமக்கு நல்லதுக்குதான் என மனதிற்குள் நினைத்தபடி குளிக்க ஆரம்பித்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு குளித்து முடித்துவிட்டு வந்தவன் தன் அம்மா தனக்காக எடுத்து வைத்திருந்த புது வேஷ்டி சட்டையை கட்டிக்கொண்டு தன்னுடைய அருகில் சென்று அமர்ந்தான். அவனுக்கு அந்த நேரத்தில் பசிக்க ஆரம்பித்தது. எனவே குமார் எழுந்து வெளியே வந்து தன் அம்மாவை அழைத்தான். அம்மா, கொஞ்சம் வாங்க. ஏன்பா, என்னாச்சு என அவனுடைய அம்மா ராஜி கேட்க, அதற்கு அவன், அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, எதையாவது போட்டுக்கொண்டு வா. தம்பி, இப்ப நீ எதுவும் சாப்பிடாத, அப்புறம் நீ நல்லா தூங்கிடுவ. அதனால உனக்கு இப்ப சாப்பிடுவதற்கு பழம் மட்டும் கட் பண்ணி தரேன், அதை மட்டும் சாப்பிடு. என்னம்மா நீ, சாப்பிடுவதற்கு சாப்பாடு கேட்டா பழம் கட் பண்ணி தரேன்னு சாப்பிடுன்னு சொல்ற என கேட்கவும் அவனுக்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் முழித்து கொண்டு நின்றாள் ராஜி. இதுவே வேற யாராவது இருந்திருந்தா ஏதாவது சொல்லியிருக்கலாம். இவன் பெத்த பையனா போயிட்டானே, இவன்கிட்ட எப்படி சொல்றது என மனதிற்குள் நினைத்தபடி குமாரை பார்த்து, தம்பி, நான் சொல்றத மட்டும் செய்யு, இது எல்லாம் சம்பிரதாயம் என கூற, அதை கேட்டவன் அமைதியாக எதுவும் பேசாமல் மீண்டும் தன்னுடைய அறைக்குள் சென்று அமர்ந்தான். ஏற்கனவே சோர்வில் இருந்தவனுக்கு தற்போது மீண்டும் தூக்கம் வர ஆரம்பித்தது. அவன் அப்படியே அந்த பெட்டில் சாய்ந்து கண்கள் மூட ஆரம்பித்தது. அப்பொழுது கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்டு தன்னுடைய கடந்த கால நினைவுகளிலிருந்து வெளியே வந்தாள் அகிலா. தற்போது நடப்பவற்றை காணலாம்.
யாரது இந்த நேரத்துல வந்து கதவு தட்டுவது என மனதிற்குள் நினைத்துக்கொண்டே அகிலா கதவை திறந்தாள். அப்பொழுது அங்கு நிற்கும் ஆளை பார்த்து பயந்து போனாள் அகிலா. அவளது கண்கள் பெரிதாக விரிந்தன. அவள் எதிர்பாராத ஒருவர் வந்து நிற்பதைக் கண்டதும் அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேண்டசி ஸ்டோரிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.